ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 9th வீக்கான எவிக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் நாங்கள் இன்னும் அதிகமாக வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான எவிக்ஷன் தான் நடக்க போகுது. ஏன்னா நேற்று சாட்டர்டே எபிசோடில் எந்த ஒரு எவிக்ஷனுமே நடக்கலை. ஸோ எல்லோரும் நினச்சிட்ருப்போம் இந்த வாரம் ஒரு எவிக்ஷன் தான், அதனால தான் சாட்டர்டே எபிசோடில் வந்து எவிக்ஷன் நடக்கலை அப்படின்ட்டு. அப்படி இல்லைங்க, இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குது. ஸோ டபுள் எவிக்ஷன் யார் யார் வெளியே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜோடியாக ஒரு பேராக வெளியே போகிறாங்க. அவங்க வந்து பிக் பாஸ்குள்ளே ஜோடியாக இருந்தவங்க தான். நான் சொல்லும்போதே உங்களுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வேறு யாரும் இல்லைங்க, ஆதிரை அண்ட் எஃப்ஜே. இவங்க 2 பேரும் தான் இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஆல்ரெடி நம்மளுடைய அன்அஃபிஷியல் ஓட்டிங் போலில் பார்த்திங்கன்னா கடைசி 2 பொசிஷனில் இருந்தது ஆதிரை அண்ட் எஃப்ஜே. இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. அவங்க 2 பேர் தான் இன்றைக்கி எவிக்டாகி வெளியே போகிறாங்க. ஸோ ஆதிரைக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் கூட அவங்களால அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியலை அப்படின்றது தான் நமக்கு இது மூலமாக தெரியுது. ஆதிரை வந்து எஃப்ஜேயை வந்து கார்னர் பண்ணி எஃப்ஜேயோடைய பிளேயை வந்து பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய அட்டாக் மொத்தமாகவே வந்து வினோத் பக்கத்தில் திரும்பிச்சு. ஸோ அதுவே ஆதிரைக்கு வந்து ஒரு பெரிய பேக் ட்ராப் ஆகிடுச்சு. இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா ஆதிரை அண்ட் எஃப்ஜே இவங்க 2 பேருமே வெளியே போகிறாங்க. அது வந்து இப்போதைக்கு சோஷியல் மீடியாஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து 100% அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தாங்க. இன்றைக்கி வெளியேற போகிற 2 கண்டஸ்டன்ட்ஸ் வந்து ஆதிரை அண்ட் எஃப்ஜே. இவங்க 2 பேர் தான். இன்றைக்கி ஒரே எவிக்ஷனாக இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக எஃப்ஜே சேவ் ஆகிருப்பார். எஃப்ஜே வந்து 10th பொசிஷன்லையும் ஆதிரை 11th பொசிஷனில் தான் இருந்தாங்க. ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் இடையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஓட்டிங்கில். ஸோ இப்போதைக்கு வந்து டபுள் எவிக்ஷன் அப்படின்றதுனால எஃப்ஜேயும் சேர்ந்து வெளியே போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபேமிலி வீக் அப்படின்றதுனால அந்த வீக்கில் கண்டிப்பாக எஃப்ஜேயும் ஆதிரை 2 பேருக்குமே அவங்களுடைய ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கான சான்ஸை 2 பேருமே இழந்துட்டாங்க. இன்றைக்கி டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிருக்குங்க. பிக் பாஸ் பற்றின அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.